இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ஃபஜ்ஜி ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஃபஜ்ஜி ப்ரௌனி வந்து இந்த மாதிரி இருக்கும். கேக்கி ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். 2 ப்ரௌனியோட ரெசிபியுமே டீட்டெயில்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் கேக்கி ப்ரௌனி. வெல்கம் பேக் டு அலி குக்கிங். ஆல் அபவுட் ப்ரௌனிஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து ப்ரௌனிஸ் பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் உங்களுக்கு ப்ரௌனிஸ் பண்ணுறதுலையோ இல்லை அதை சேல்ஸ் பண்ணுறதுலையோ அதில் இருக்கிற வெரைட்டிஸு டைப்ஸ் எதை பற்றியுமே இனிமேல் உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. அவ்வளோ கிளியராக எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் டைம் அலி குக்கிங் வரீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும்னா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரௌனிஸ் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்காக சில விஷயங்கள் சொல்கிறேன். ப்ரௌனிஸ் பற்றி இது வரைக்கும் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ப்ரௌனிஸ் வந்து எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1893 வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாமன் சொல்லிட்டு ஒரு லேடி வந்து அவங்களோட கெஸ்ட் எல்லாருக்கும் வந்து லேடிஸ் எல்லாரும் ஒரு கெட் டுகெதர் பண்ணுறாங்க. அந்த ஃபங்க்ஷன் கேதரிங்க்கு ஒரு டெசர்ட் ரெடி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த டெசர்ட் வந்து கேக்கை விட சின்னமாக இருக்கணும், சாக்லேட்டை விட பெருசாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டெசர்ட் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க செஃப் கிட்ட சொல்கிறாங்க. அந்த செஃப் அப்போ ரெடி பண்ண டிஷ் தான் இந்த ப்ரௌனிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ப்ரௌனிஸ் வந்து 1890s அந்த ஸ்டேஜ்லலாம் வந்து அவங்க பீப்புள் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ 1900 தான் வந்து நிறையா இங்கிலீஷ் பீப்புள் எல்லாமே நிறையா பண்ண ஆரம்பிச்சாங்க. லேட்டர் வந்து ஒரு 2000க்கு மேலே தான் நம்ம இந்தியாவில் வந்து நல்லா ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் ஆஃப்டர் கோவிட் இப்போ எங்கே பார்த்தீங்கன்னாலும் நூக் அண்ட் கார்னர் எல்லா இடத்துலையுமே ப்ரௌனிஸ் இருக்கு. ஸோ நிறைய பேர் ஹோம் பேக்கர்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் நிறையா பேர் வந்து வீட்டில் அவங்க கிட்ஸ்க்காக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சில பேர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கரெக்டாக அந்த கிரிங்கிள் டாப் வராது, இல்லை ஃபஜ்ஜினஸ் வராது, அந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌனிஸில் வந்து 2 டைப், பேசிக்லி 3 டைப் ஆஃப் ப்ரௌனிஸ் இருக்கு. ஒன்று வந்து கேக்கி ப்ரௌனி, இன்னொன்று வந்து ஃபஜ்ஜியாக இருக்கும், இன்னொன்று வந்து சூயியாக இருக்கும். ஸோ சூயியாக இருக்கிறது வந்து நல்லா ஹார்ட், நம்ம ஆல்ரெடி சாக்கோ ஃபஜ் பண்ணியிருப்போம் வீடியோ, அதையும் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அந்த மாதிரி ஹார்டாக இருக்கும். அண்ட் கேக்கி ப்ரௌனிஸ் வந்து நம்மளோட சாக்லேட் கேக் இருக்குல்ல, அதில் இன்னொரு வெர்ஷன் வந்து இந்த கேக்கி ப்ரௌனிஸ். ஃபஜ்ஜி வந்து நல்லா மேலே மட்டும் ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், அதான் ஃபஜ்ஜி ப்ரௌனி. கீழே வந்து ஆஸ் யூஷுவல் கேக் மாதிரி இருக்கும், அது வந்து ஃபஜ்ஜி ப்ரௌனிஸ். ஸோ இந்த கேக்கி ப்ரௌனியும் ஃபஜ்ஜி ப்ரௌனியும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மைதா ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து ரெண்டுலேயுமே சேஞ்ச் ஆகும். மிச்சப்படி எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேமாக தான் இருக்கும். பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறது இதில் ஆட் பண்ண மாட்டோம். பேக்கிங் டைம், டெம்பரேச்சர்ஸ், இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ரெண்டோட வீடியோவுமே நான் உங்களுக்கு இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கேக்கி ப்ரௌனி பண்ணுறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் ஃபஜ்ஜி ப்ரௌனி பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் விரும்புவீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபஜ்ஜி ப்ரௌனி வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து என்ன வேரியேஷன் ஆஃப் கேக்கி ப்ரௌனிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஜ்ஜி ப்ரௌனி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து லிண்டட் சாக்லேட் எடுத்திருக்கேன், 70% கொக்கோ எடுத்திருக்கேன். 90 எடுத்திங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும், 70 வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளோட ப்ரௌனிஸ் ரெசிபிக்கு. அதுக்கப்புறம் பட்டர் வந்து அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இது வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணுறதுக்காக நான் சாக்லேட்ஸை சின்ன சின்னமாக இது பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ப்ரௌனிஸ் ரெசிபிக்கு மெஷர் பண்ணி தான் எடுத்துக்கணும். ஸோ இது வந்து 100 கிராம்ஸ் டார்க் சாக்லேட்டுக்கு 50 கிராம்ஸ் பட்டர் வந்து கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். நம்மளுக்கு வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணுறது எப்போயுமே சேஃப்டியாக இருக்கும். அவனில் பண்ணும்போது சம்டைம்ஸ் அது பேர்ன் ஆகிற சான்சஸ் இருக்கும். டபுள் பாயிலிங்கில் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும், நம்ம கரெக்டாக பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் அந்த கரெக்டான ஹீட்டில் வச்சு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸில் இந்த மாதிரி நல்லா சாசி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளுக்கு ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப இதுவாகவும் வேண்டாம், கரெக்டாக அந்த சாசி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக இது ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ண முடியும் பேட்டரில். அதுக்கப்புறம் முக்கியமான ஸ்டெப் வந்து ப்ரௌனிஸ் யூஸ்வலி இந்த மாதிரி அலுமினியம் டின்னில் பேக் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரெக்டாங்குலர் ஸ்கொயர் டின் வாங்கி வச்சுக்கோங்க, அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணுறது எப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு பண்ணிங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் டீமோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரௌனிஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் உடையாமல் கரெக்டாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக வெட்டிக்கோங்க. அந்த பாக்ஸை விட கொஞ்சம் பெரிய சைஸாக வெட்டிட்டு
அந்த எட்ஜு வரைக்கும் கரெக்டாக 4 கார்னர்ஸையும் வெட்டிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு உள்ளே ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக வெட்ட வேணாம், கரெக்டாக அந்த கார்னர் வரைக்கும் மட்டும் வெட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த உங்கள் சைடாக இருக்கிறத ரெண்டையும் வெட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடை ரொட்டேட் பண்ணி அந்த சைடு வெட்டுங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா நீங்கள் கிளிப்ஸ் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் போட்டதுக்கப்புறம் கூட கிளிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்க கிளிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நோட்டு புக்கெல்லாம் உள்ளே மடிப்போம்ல, அது மாதிரி ஒரு சைடை வந்து அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி உள்ளே விடுங்க. இது மாதிரி 4 சைடும் உள்ளே ஃபோல்ட் பண்ணி எடுத்திங்கன்னா பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து பக்காவாக போட்டுடலாம் நம்ம. இது மாதிரி போட்டுட்டு இதில் வந்து நீங்கள் நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி தேவைப்படாது, பட் ஸ்டில் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, லைட்டாக அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது தனியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரௌனீஸ் வந்து எல்லாமே பக்காவாக நம்ம வந்து மெஷர் பண்ணி தான் ஆட் பண்ணணும். ரேஷியோஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் வந்து இப்போது இந்த ஃபஜ்ஜியாக வரதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா 70 கிராம்ஸ் ஒயிட் சுகரும் ப்ரௌன் சுகரும் எடுத்திருக்கேன். மைதா வந்து 60 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். 20 கிராம்ஸ் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா தான் அந்த கலர் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். ஒயிட் சுகர் ஆட் பண்ணும்போது தான் அந்த ஃபஜ்ஜி லேயர் வந்து சூப்பராக ஃபார்ம் ஆகும். ஸோ அது ரெண்டும் வந்து நம்மளுக்கு ஒயிட் சுகர் வந்து ரொம்ப கிரானியல்ஸாக வேண்டாம், லைட் கிரானியல்ஸ் போதும். அது மிக்ஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு ஒயிட் சுகரையும் ப்ரௌன் சுகரையும் மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக்க வேண்டாம், லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்தா போதும். எக்கையும் 2 ஹவர்ஸ் பிஃபோரே ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சுட்டேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற எக்கை ஆட் பண்ணிங்கன்னா தான் ரெசிபி கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஹாட்டாக வேணாம், ரொம்ப கோல்டாக வேணாம். அதே மாதிரி ரொம்ப பீட் பண்ண வேண்டியதில்லை. நம்மளுக்கு நல்லா ஃப்ராத்தியாக வரணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஒயிட்டும் எல்லோவும் நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்தாலே ஓகே. இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட் வச்சு ஒரு பீட் பண்ணிங்கனாலே போதும். அது ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும், அதுவும் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும் இந்த ஸ்டேஜில். அதை இது கூட ஆட் பண்ணி அதையும் சேர்ந்து ஒரு தடவை பீட் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணணும். அந்த பக்கத்தில் இருந்தது, நான் ஆட் பண்ணதை வீடியோவில் காட்டல, பட் 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒயிட் சுகர் ப்ரௌன் சுகர் ரெண்டே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து 2 பேட்சாக இது கூட ஆட் பண்ணிடுங்க. நம்மளுக்கு வந்து சுகர் கட்டாயமாக கரைஞ்சிடணும். கரைஞ்சால் தான் நம்மளுக்கு அந்த லேயர் ஃபார்ம் ஆகிறதெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பீட் பண்ண ஆரம்பிக்கும் போதே கரைய ஆரம்பிச்சிடும். அடுத்த பேட்சையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஈஸி நம்மளுக்கு ப்ரௌனி பண்ணுறது. ஜஸ்ட் அந்த மெஷர்மெண்ட்ஸு, டைமிங்கு, அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வரது இவ்வளோ தான் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ப்ரௌனி வந்து ரொம்ப ஈஸி. பண்ணுறதும் ஈஸி, டேஸ்ட்டும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு பீட்ரு தேவைப்படாது. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் இது வச்சு இது பண்ணி விடுங்க, ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மைதாவையும் கொக்கோ பவுடரையும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் சலிச்சு ஆட் பண்ண போகிறேன். சலிச்சு ஆட் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த கொக்கோ பவுடரில் சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸ் ஏதாவது இருந்தாலும் அது நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் நல்லா சலிச்சுட்டு ஆட் பண்ணிடுங்க. சலிச்சு ஆட் பண்ணும்போது ரொம்ப நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. பை திஸ் டைம் நீங்கள் வந்து உங்களோட அவனை ப்ரீஹீட் பண்ணிடுங்க. பார்ச்மெண்ட் பேப்பர் ரெடியாக வச்சுக்கோங்க. மேலே வந்து டாப்பிங்க்கு நட்ஸ் போடுறதா இருந்தாலும் சரி, சாக்லேட்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பீட் பண்ணி அந்த ஃபோல்ட் பண்ணி நம்ம ரெடி ஆனதுக்கப்புறம் பேட்டரை ரொம்ப நேரம் வெளியில் வைக்கக்கூடாது. உடனே அவனில் பேக் பண்ண இது பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பண்ணுங்கள், ரொம்ப நேரம் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் இது வச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போவே பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா திக்காக இருக்குது நம்மளோட பேட்டர். ஸோ இந்த மாதிரி திக்காகிறது தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ ஃபஜ்ஜி ப்ரௌனிக்கு இவ்வளோ மைதா, இவ்வளோ இது யூஸ் பண்ணால் போதும். இதுதான் பர்ஃபெக்டான ரெசிபி. நான் இது ஓனாக நானே ட்ரை பண்ண ரெசிபி. ஸோ டெஃபினட்டாக பக்காவாக வரும். என்னோடய ஐட்டம்ஸ்க்கு வந்து நான் 2 எக் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களோடதுக்கு தேவைப்பட்டால் 3 எக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிச்ச மெஷர்மெண்ட்ஸ் எதையுமே சேஞ்ச் பண்ணாதீங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பீட் பண்ணி ரெடி ஆனதுக்கப்புறம் உடனே நீங்கள் வந்து உங்களோட மோல்டுக்கு மாற்றிடுங்க. ரொம்ப நேரம் வெளியில் வச்சிட்ருக்க வேணாம். நல்லா ஸ்க்ரேப் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக் வச்சு ஸ்வில்ஸ் பண்ணி விடுங்க. ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் போயிடும். டபுள் டேப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா டக்குன்னு போயிடும். நம்மளுக்கு ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து டைரி மில்க் சாக்லேட்டை ஹோல்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒயிட் சாக்லேட் இல்லை டார்க் சாக்லேட் எது வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் வந்து 1/2 kg நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். 9 பீசஸ் கட் பண்ணலாம். ஸோ கரெக்டாக நான் 9 பீசஸ் அந்த மாதிரி 9 டைரி மில்க் வச்சுருக்கேன். அந்த கரெக்டாக கட் பண்ணுறதை பிளான் பண்ணி ஆல்ரெடி நான் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ டேரெக்டாக நான் வந்து கன்வென்ஷன் மோடில் வந்து வச்சு ப்ரீஹீட் பண்ணதுனால சேம் இதில் வந்து 25 மினிட்ஸ் வந்து
பேக் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ நம்ம. ஸோ இது ஜஸ்ட் 25 மினிட்ஸ் பேக் பண்ணால் போதும். பட் டெம்பரேச்சர் வந்து 160 மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 25 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ஒரு மாய்ஸ்சர் இருக்கணும். ஃபுல்லாக பேக்காக இருக்கக்கூடாது. ஐ மீன் அந்த டூத்பிக் வந்து ஃபுல்லாக க்ளீனாக வரக்கூடாது. லைட்டாக அந்த மாய்ஸ்சரோடு இருக்கிறது தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு. ஸோ ஒரு 45 மினிட்ஸ் இப்படியே ஆற விட்டுருங்க. நல்லா நம்ம கை சூடு பொறுக்கிறதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த டின்லேருந்தே நம்ம வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்துமே உடனே கட் பண்ணக்கூடாது. திரும்ப ஒரு 45 மினிட்ஸ் ஆற வச்சு பண்ணணும். ஸோ இந்த 1.5 மணி நேரம் கூலிங் டைம் வந்து ப்ரௌனிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் நல்லா பர்ஃபெக்டாக பீசஸ் எல்லாம் வரும். அதே மாதிரி நீங்கள் இமேஜினேட்டிவாக 9 பீசஸ் நம்ம வச்சோம்ல, அதே மாதிரி தான் நைஃப்பில் கட் பண்ணணும். ஒரு தடவையும் கட் பண்ணிவிட்டு அந்த நைஃப்பை நல்லா வைப் பண்ணிடுங்க. நைஃபை வைப் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா இப்போ பீசஸ் விழுகும்போது கரெக்டாக விழுகும். நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதே மாதிரி ஃபஜ்ஜியான ப்ரௌனி வேணும்னா கண்டிப்பாக வெயிட்டிங் டைம் கொடுக்கணும். வெயிட்டிங் டைம் கொடுத்திங்கன்னா தான் சூப்பராக ஃபார்ம் ஆகும் நம்மளுக்கு. ஸோ நம்மளோட ப்ரௌனிஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. டேஸ்ட்டும் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபஜ்ஜி ப்ரௌனி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மேலே லேயரோட. இப்போது கேக்கி ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சேம் அதே மாதிரி தான் ஃபஜ்ஜி ப்ரௌனிக்கு எடுத்த மாதிரியே தான் நான் வந்து 100 கிராம்ஸ் டார்க் சாக்லேட், 50 கிராம்ஸ் பட்டர் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டெப்லலாம் நம்மளுக்கு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதே மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் சாசி கன்சிஸ்டன்சிக்கு மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ஸில் தான் நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்கும். 70 கிராம்ஸ் ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் அதுலேயும் சேஞ்சஸ் கிடையாது. பட் மைதா வந்து 100 கிராம்ஸ் எடுத்துக்கணும். கொக்கோ பவுடரே அதே தான், எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் ரெண்டையுமே நான் வந்து மிக்சியில் ஒரு ரவுண்ட் கொடுத்தது, அந்த 2 எக்கு ஆட் பண்ணுறது எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஜஸ்ட் நம்ம பீட் பண்ணிவிட்டு அந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆனது ஆறி இருக்கும், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அது இன்னும் கொஞ்சம் ஆறாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகரை ஃபஸ்ட்டு பீட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் சாக்லேட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த சாக்லேட்டை ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிடலாம். நம்மளுக்கு ரொம்ப பீட் பண்ண வேணாம், லைட்டாக பீட் பண்ணால் ஓகே. வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சாக்லேட்டோட இதுதான் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்கணும். ஸோ வெனிலா எசன்ஸ் கம்மியாக ஆட் பண்ணாலே போதும். ஸோ எல்லாமே நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த மைதாவையும் கொக்கோ பவுடரையும் நான் சளிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இது வந்து கேக்கி ப்ரௌனிங்கிறதுனால மைதா வந்து ஜாஸ்தியாக போடணும். அதுக்கப்புறம் அன்சால்டட் பட்டர்னால சால்ட்டும் பேக்கிங் பவுடரும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கம்பல்சரியாக பேக்கிங் பவுடர் நீங்கள் அதுதான் அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் மைதாவோட ரேஷியோவும் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ கன்சிஸ்டன்சி வந்து அந்த ஃபஸ்ட் டைம் வந்ததுக்கும் இப்போக்கும் பார்த்திங்கனாலே தெரியும். அதோட கலர் சேஞ்சஸ், இதோட கலரு அண்ட் இந்த டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா அவ்வளோ திக்காக இல்லை பாருங்கள். நம்ம ஆஸ் யூஷுவல் கேக் பேட்டர் மாதிரி தான் இருக்குது. நான் இப்போ இதில் வந்து கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கேஷ்யூ மட்டும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வால்நட், பாதாம் இது மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மெத்தடில் நான் பேப்பர் வந்து பார்ச்மெண்ட் பேப்பரும் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி லிக்விடாக இருக்குது பாருங்கள், அது எவ்வளோ திக்காக இருந்துச்சு. ஸோ இதில் டபுள் டேப் பண்ணிவிட்டு அந்த ஏர் பபிள்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. மேலேயும் நான் வந்து கேஷ்யூ நட்ஸ் வந்து டாப்பிங் ஆட் பண்ணிக்கிறேன். சேம் மெத்தட், ஜஸ்ட் அந்த உள்ளே இருக்கிற ரேஷியோஸ் தான் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 170 வைக்கணும், இல்லை 180 கூட வச்சுக்கலாம். 40 மினிட்ஸ் நீங்கள் வந்து கன்வென்ஷன் மோடில் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட ஃபஜ்ஜி ப்ரௌனிஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து அந்த டூத்பிக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்லி பேக் ஆகி வந்திருக்கணும். இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பேக் ஆகாமல் இருந்துச்சு. நான் திரும்ப உள்ளே வச்சு கம்ப்ளீட்டாக பேக் ஆகணுன்னு திரும்ப எடுத்துக்கிட்டேன். ஸோ 40 மினிட்ஸ் டோட்டலி ஆச்சு. இது வந்து நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் கூல் டவுன் ஆனானு நம்ம கட் பண்ணிடலாம். இது அந்த மாதிரி 1.5 மணி நேரம் வைக்கணுங்கிறது கிடையாது. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து நம்ம கை சூடு பொறுக்கிற மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது வந்து அதே தான் நான் பீசஸ் மட்டும் ஆனால் சின்னமாக போட்டதுனால எனக்கு வந்து 12 பீசஸ் வந்தது. அவ்வளோ பெருசாக நான் போடாமல் சின்ன சின்ன பீசஸாக போட்டதுனால 12 பீஸ் நம்மளுக்கு அவுட்புட் வந்தது. அதே மாதிரி நைஃபையும் க்ளீனாக வச்சுட்டு கட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும். இதில் அந்த க்ரிங்கிள் டாப் ஃபார்ம் ஆகலை. அண்ட் கேக்கு நல்லா சாக்லேட் கேக்கோட இன்னொரு வெர்ஷன் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரௌனி வெளில எடுத்ததுக்கப்புறம் இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ப்ரௌனி பைட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இல்லை வேணாம் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு நீங்கள் பால்ஸ் மாதிரி பண்ணி ப்ரௌனி பால்ஸ்ன்னு சேல்ஸ் பண்ணலாம். இதை வந்து அப்படியே ஒரு கிளிங் ராப் பண்ணிவிட்டும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் 4-5 பீசஸாக வச்சு. இல்லை ஒரு ஹார்ட் ஷேப் மோல்டில் ஊற்றிட்டு அதை வந்து அப்படியே ஹார்ட் ப்ரௌனிஸாகவும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ டிபெண்டிங் அப்பான் உங்களுக்கு என்ன மாதிரி உங்களோட கஸ்டமர்ஸ் கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டுக்கே பண்ணுறீங்கன்னா உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணுங்கள். பாப்சிகல்ஸ் இருந்தால் பாப்சிகல்ஸ்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரெசென்டிங் த ப்ரௌனிஸ்.
ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி இப்போ ஸ்கொயர் இந்த மாதிரி கேக் மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சாப்பிடலாம். இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் ஹீட்டப் பண்ணிவிட்டு மேலே ஹர்ஷீஸ் ஆட் பண்ணிவிட்டு இல்லை சாக்லேட் சாஸே ரெடி பண்ணி ஆட் பண்ணி மேலே ஐஸ்கிரீம் டாப் பண்ணியும் சாப்பிட்லாம். ஸோ உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து அதை ஓனாக நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நான் சம் அதர் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் an ஐடியா டு ஷேர். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்குங்கிறதுக்காக சொல்கிறேன், எப்படியெல்லாம் நீங்கள் டாப்பிங்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃபஜ்ஜி ப்ரௌனி கேக்கி ப்ரௌனி ரெண்டுமே நம்ம செஞ்சாச்சு. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க, எந்த டவுட்டுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸ் மூலமாக என் கூட கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரிங் ப்ரொசீஜர் வந்து ஒரு பாக்ஸில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ஏர் டைட் பாக்ஸில் வந்து நான் இப்போ வந்து ப்ரௌனிஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது 3-4 days ஆனாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்ல பாக்ஸில் ஸ்டீல் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வீட்டில் பேக் பண்ணுறது இல்லை நீங்கள் வந்து அவனில் ஓடிஜியில் குக்கரில் எதில் பேக் பண்ணாலும் நம்ம வீட்டில் பேக் பண்ணுற ப்ரௌனிஸ் எல்லாமே 4 to 5 days வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சிடலாம், உள்ளே ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க வேண்டியதில்லை. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ரௌனி செஞ்சதுக்கு அப்புறம் இதில் வந்து கனாச் வந்து நீங்கள் மேலே ஸ்ப்ரெட் பண்ணலாம், நட்டல்லா இல்லை டபுள் சாக்லேட்டா ட்ரிபிள் சாக்லேட் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேரியேஷன்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். வால்நட், கேஷ்யூ நட், இப்போ ஆல்ரெடி நான் வந்து அந்த கேக்கி ப்ரௌனியில் கேஷ்யூ நட் போட்டிருந்தேன், இதில் வந்து டைரி மில்க் வச்சுருந்தேன் ஃபஜ்ஜி இதில். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேரியேஷன்ஸ் வேணும்னாலும் மேலே டாப்பிங் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை ஒயிட் சாக்லேட் கனாச், நட்டல்லா கனாச் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மேலே போடலாம். ஸோ நான் கனாச் வீடியோவும் ஆல்ரெடி போட்டிருக்கேன், ஸோ பாருங்கள் அதையும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் இன்னொரு வீடியோவில் இது பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இருக்கட்டும் இல்லை கூயியாக இருக்கட்டும். கூயினா நீங்கள் வந்து அடுப்புலேருந்து எடுத்த உடனே அப்படியே டக்குன்னு கட் பண்ணிங்கன்னா அந்த சாக்லேட்ஸ் மெல்ட் ஆகுறது தான் கூயி ப்ரௌனிஸ். ஸோ அதோட வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கிளிம்ஸாக காட்டியிருக்கேன். ஸோ நான் டீட்டெயிலாக போட்டே இருந்த வீடியோஸ் லென்த் ஆகிடும். ஸோ அது ரெண்டே டீட்டெயிலாக காட்டிட்டு இந்த கூயிக்கு வந்து எப்படி சேம் ப்ரொசீஜர் தான், நம்ம ஃபஜ்ஜி எப்படி பண்ணுறோமோ அதே இன்க்ரீடியன்ஸ் தான். பட் அந்த கூலிங் டைம் கொடுக்காம நம்ம கட் பண்ணோம்னா அது கூயியாக வந்துடும். இதே சூயி ப்ரௌனியாக இருந்தால் நம்ம சாக்கோ ஃபஜ் மாதிரி மைதா ரொம்ப கம்மியாக போட்டு ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் பேசிக்லி உங்களுக்கு. ஸோ இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் போடுறது எல்லாமே நான் டீட்டெயிலாக காட்டியிருக்கேன். இதை தவிர வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக என் கூட கமெண்ட்ஸ் பாக்ஸ் மூலமாக கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இனிமேல் யாருக்குமே டவுட்ஸ் வராது, ப்ரௌனிஸ் அந்த அளவுக்கு டீட்டெயில்டான வீடியோஸ் இது. ஸோ டீட்டெயிலாக சொல்லணுங்கிறதுனால வீடியோ மேபி லென்த்தியாக இருந்திருக்கும். பட் இது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு வலி குக்கிங்.